தற்போது பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லம் முன் ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்ன பாஸ்கர்? முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய இல்லமானது ராஜாண்ணாமலைபுரம் கிரீன்வே சாலையில் அமைஞ்சிருக்கிறது. அதன் அருகே சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகத்தினுடைய இல்லம் இருக்கிறது. பதவியேற்பு விழா முடிந்ததும் சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய இல்லத்தை நோக்கி வந்த வண்ணம் இருந்தார்கள். அப்போது தமிழக முன்னாள் முதலமைச்சருடைய பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அவருடைய வீட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆதரவாளர்கள் ஒரு சத்தமிட்டவாறே பதவியேற்பு விழா முடிந்தது பிறகு அவர்கள் வந்ததன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் எதிர்கோஷமிட்டார்கள். கோஷம் ஒரு கட்டத்தில் பாட்டில் வீச்சு, தண்ணீர் பாட்டில் வீச்சு மூலமாகவும் கற்களை வீசிக் கொண்டும் மாறி மாறி இரு தரப்பினர்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒருவர் கோஷமிட்டும் அதே போல கற்களை வீசியும் அதே போல தண்ணீர் பாட்டில்களில் வீசியும் காரணத்தால் இங்கு பலத்த ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே காவல்துறையுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. பிற்பகல்ல சி.வி. சண்முகம் வீட்டுக்கு முன்பாக தமிழக முன்னாள் முதலமைச்சருடைய ஆதரவாளர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போது சி.வி. சண்முகம் வீட்டிலிருந்த சிலர் அங்கு அமர்ந்து உட்கார்ந்து பிறகு உடனடியாக சென்று விடுமாறு சொன்னார்கள். இதன் காரணமாக அப்போதே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வரவழைக்கப்பட்டு காவல் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் தான் பதவியேற்பு விழா முடிந்ததும் சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இங்கு வந்ததின் காரணமாகவும் ஆதரவாளர்கள் கோஷமிட்டதன் காரணமாகவும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் எதிர்கோஷமிட்டார்கள். ஒரு கட்டத்தில் இருவர்களுக்கும் கைகலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. கற்களை வீசிக்கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டார்கள். தண்ணீர் பாட்டில்களை வீசி இருவர்களும் மோதலில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக காவலர்கள் இரு தரப்பினரையும் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து இரு வீட்டுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். ஆனால் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருடைய வீட்டில் இல்லை. அவருடைய ஆதரவாளர்கள் பதவியேற்பு முடிந்து ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகம் அவருடைய வீட்டுக்கு வருகை தந்ததன் காரணமாகவும் கோஷமிட்டவாறே அவர்கள் வந்ததன் காரணமாகவும் இங்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலிருந்த ஆதரவாளர்களும் எதிர்கோஷமிட்டதன் காரணமாகவும் இரு தரப்பிற்கும் மோதல் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கற்களை வீசிக்கொண்டு தாக்குதல் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சந்தித்து இதற்கு இந்த கல்வீச்சு சம்பவம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளனர். இந்த நிலையில் பார்க்கும்போது தொடர் பாதுகாப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறைய கட்டுப்பாட்டுக்குள் தற்போது அந்த இடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இரு தரப்பும் தற்போது மோதல் ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து தற்போது அமைதியாக இருக்கின்றன. இருதரப்புக்கும் காவல்துறையிட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது இந்த இடம் முழுவதிலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. இருந்த போதும் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த இடம் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது.